ஏப்பா தம்பி, இந்த ஆத்து வீடு எங்க இருக்கு? ஐயோ, நம்ம பொண்டாட்டி அதுக்கு இவங்க தொலைவிட்டு வந்திருக்காங்க. இப்படி யாரும் இங்க இல்லைங்கக்கா. ஒரு நாள் பக்கத்து தெருவா இருக்கும், அங்க போய் கேட்டு பாருங்க. சரிப்பா. என்ன அவன் பொண்டாட்டி அவனே தெரியலங்கிறான். அக்கா வாங்கக்கா ஒரு நிமிஷம். அக்கா இதான் மேலே 2வது வீடுங்கக்கா. அப்படியா, சரிப்பா. ஆத்தி அக்கா அக்கா நீ வருவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. அம்மாலாம் நல்லா இருக்காக்கா? அப்பாலாம் நல்லா இருக்காரா? சோ நான் ஒரு லூஸ் வெளியவே நிக்க வச்சு பேசுறேன். வாக்கா உள்ள போலாம். ஏன் வெளியவே நிக்கிறீங்க? வாங்க உள்ள. வாங்க வாங்க. ஆத்தி, யார் இவரு? அவர்தாங்க என் வீட்டுக்காரரு. இவர்கிட்ட தான் நான் வரும்போது அட்ரஸ் கேட்டேன். இல்லைங்க, நாங்க ஊர் விட்டு ஓடி வந்து மத மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஊர் பக்கம் வந்தா எங்களை பிரிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் யார் கண்ணுக்கு தெரியாம இங்க நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன கண்ணு அந்த காலம் மாதிரி ஜாதி மதத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிற? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமா வச்சிருக்கிறதே போதும்பா. இந்தப்பா, என் பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறேன். 2 பேரும் குடும்பத்தோட வந்துருங்க. கோச்சிக்காதீங்க, எங்களால வர முடியாது. ஏப்பா இப்படி சொல்ற? எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே இருந்தீங்களா, நாளைக்கு உங்களுக்கு உங்க வீட்டுல ஒரு நல்லது கெட்டதுன்னா யாரும் வந்து கலந்துக்க மாட்டாங்க. 4 சொந்த பந்தம் வேணும்னு நினைங்க, அப்பதான் உங்களுக்கு மரியாதை கௌரவம். கண்டிப்பா உங்களுக்காக நாங்க 2 பேரும் வரக்கா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த